இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேன் கார்டை பற்றி மத்திய அரசு புதிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேன் கார்டு 2.0 அப்படின்னா என்ன, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேன் கார்டு 2.0 அப்படின்னு மத்திய அரசு புதுசாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 1435 கோடியில் இதை செயல்படுத்துறதுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. பேன் கார்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளது. அதிநவீன வசதியோட பேன் கார்டை தற்பொழுது மக்களுக்கு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. ரேஷன் கார்டு எப்படி தனி நபருக்கு முக்கியமோ அதே மாதிரி பேன் கார்டும் தற்பொழுது அனைவருக்கும் முக்கியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கள், வங்கி கடன், மோட்டார் கடன் இது போன்ற வரி சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான சேவைகளுக்கும் பயன்படுது. இந்த 2.0 பேன் கார்டு பார்த்திங்கன்னா முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய QR கோட் மூலமாக அனைத்தையும் டிஜிட்டல் முறையிலேயே மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த சேவையும் ஆன்லைன்லேயே அவங்க பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக காகிதத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த இது குறையுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்பகத்தன்மையும் பாதுகாப்பும் அதிகரிக்கும் அப்படின்னும் மத்திய அமைச்சர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி பழைய பேன் கார்டு என்னாகும் அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இதில் எழுந்திருக்கும். பழைய பேன் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்குடைய நம்பர் எதுவும் மாறாது. அந்த நம்பருக்கு பதிலாக அந்த QR கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடை வச்சு அவங்க பழைய பேன் கார்டே செல்லுபடி ஆகிற மாதிரியே அவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த புதிய பேன் கார்டு மூலம் வரி செலுத்துவதற்கான சேவைகள் மிக வேகமாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க டிஜிட்டல் முறையிலே இருக்கும். இதனால் அரசுக்கு செலவுகள் குறையும், சுற்றுச்சூழலும் பாதிக்காத வகையில் இருக்கும். பழைய பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் இதை புதுசாக வாங்க தேவையில்லை. புதிய QR கோடு கார்டு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் மட்டும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க இலவசமாகவே வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது.